அது என்ன கையில வச்சிருந்தேன்? இதுவா? மேரேஜ் டாக்குமெண்ட் தாத்தா. ஐயோ தாத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த அக்ரிமெண்ட் கழிச்சு வீசுறாங்க. ஆக்சுவலி அதை பத்தி நான் பேச எடுக்கவே இல்லை தாத்தா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு எந்த வேலையுமே இல்லை தாத்தா. ஆமா தாத்தா, கிழிச்சு போட்டாலும் போடாட்டியும் இந்த ஜஸ்ட் குப்பை தான். இருந்தாலும் இப்ப எடுத்து எடுத்து வந்தேன்னா காவேரி மனசுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் ஒரு ஒருத்தலாவே இருக்கு. அவ என்ன எவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. ஆனா அதை வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணா தப்பாயிடுமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பேப்பர் தான். ஆமாடா, கண்டிப்பா இருக்க தானே செய்யும். ஆனா கான்ட்ராக்ட் போட்டவே நீ கை நீட்டி அவன் பணம் வாங்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் உன்னை விரும்புறேன்னு சொன்னா, நீ ஏதோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே சொல்லி பட்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவளால அதை தாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யோசிப்பாட்ட. ஒரு பொண்ணா அந்த விஷயம் அவளை ரொம்பவுமே நோக்கி போட்டுருந்தா. அதான் தாத்தா, இது அவ கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட போறேன். முதல்ல அதை செய்யலாம். அவ வந்தது உங்க தலைமையில பண்ணிருந்தா தாத்தா. நீங்க எல்லாம் சரியில்லை. ஒண்ணும் ஆகல. நான் சொன்ன கேள் காவேரி. இவ்வளவு போய் விட்டுட்டு வந்து உன் வாழ்க்கை நீ நாசமாக்கிக்காதடி. அக்கா, பொருளடக்கம் சங்ககால வாழ்வியல் சிலப்பதிகாரம் காட்டும் இசையும் இசைக்கருவிகளும் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் மருத்துவ சிந்தனைகள் நாலடியாரில் தனி மனித வாழ்வியல் இலக்கியங்களில் வைணவம் முக்கியத்துவம் பெற காரணங்கள் தமிழர் பண்பாட்டில் விருந்தோம்பல் கிறிஸ்தவ சிற்றிலக்கியங்களில் வாழ்வியல் கூறுகள் தமிழ் பொது கவிதையில் அப்துல் ரகுமான் 21ஆம் நூற்றாண்டில் பெண்ணியம் தமிழக நதிகளில் சூழல் கேடுகள் சங்ககால வாழ்வியல் சிலப்பதிகாரம் காட்டும் இசையும் இசைக்கருவிகளும் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் மருத்துவ சிந்தனைகள் நாலடியாரில் தனி மனித வாழ்வியல் இலக்கியங்களில் வைணவம் முக்கியத்துவம் பெற காரணங்கள் தமிழர் பண்பாட்டில் விருந்தோம்பல் கிறிஸ்தவ சிற்றிலக்கியங்களில் வாழ்வியல் கூறுகள் தமிழ் பொது கவிதையில் அப்துல் ரகுமான் 21ஆம் நூற்றாண்டில் பெண்ணியம்